இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு வி நெக்ல ஒரு சூப்பர்வான டிசைன் ப்ளவுஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான டிசைன் ப்ளவுஸ். பிகினர்ஸ் ஈஸியா கத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து நம்ம உயர அகலம் எல்லாமே எடுத்து நான் ரெடியா வச்சிருக்கேன். 2 1/2 இன்ச் கழுத்தோட அகலம் எடுத்துட்டு, உயரம் உங்களுக்கு தேவைக்கு தக்கன எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த 2 1/2 இன்ச்ல இருந்து இந்த டேப் இந்த மாரி வச்சுட்டு, அந்த லாஸ்ட்ல கொண்டு வந்துருங்க. அப்போ நம்மளுக்கு வி நெக் கிடைச்சிரும். இந்த மாரி வரைஞ்சுக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா அந்த டிசைன் வந்து சூப்பரா இருக்கும். லாஸ்ட் வந்து நம்ம கஸ்டமரோட ரிவ்யூ நான் குடுத்துருக்கேன். அவங்களுக்கு வந்து போட்டுருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. சிம்பிளா இருந்தாலும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா அந்த மிஸ் பண்ணாம அந்த வீடியோவ பாருங்க. இப்ப இந்த வி நெக்க நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்ப கீழ வந்து கேன்வாஸ் குடுத்தே நம்ம கட் பண்ணிரலாம். ஏன்னா கேன்வாஸ் குடுத்து கட் பண்ணோம் அப்படின்னா, அந்த நெக் வந்து சேஃப் நம்மளுக்கு நல்லா இருக்கும். அந்த வி வந்து நம்மளுக்கு கரெக்ட்டாக தெரியும். இந்த மாரி கேன்வாஸ் குடுத்து நம்ம தச்சோம் அப்படின்னாவே, டிசைன் ப்ளவுஸ்னாவே நம்ம கேன்வாஸ் குடுத்து தச்சோம் அப்படின்னாவே, நம்மளுக்கு நல்லா தெரியும். இப்ப பார்த்தீங்கன்னா, வி நெக் நம்மளுக்கு வந்துருச்சு. இது நம்ம தச்சு திருப்பும்போது இன்னும் அகலம் வந்து கூடும். ஒரு 1 1/2 இன்ச் நம்மளுக்கு வர்ற மாதிரி வச்சுட்டு, மிச்சம் இருக்க பீஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லைனிங் பீஸ்ல வந்து நம்ம வி நெக் கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையவே நம்ம போட்டுட்டு, நம்ம வெளி பீஸ்லயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வி நெக் நம்ம கட் பண்ணிட்டோம். இதில வந்து நம்ம கேன்வாஸ் வந்து அயர்ன் பண்ணிடணும். அத வந்து நம்ம அப்புறம் அயர்ன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம டிசைனுக்கு தேவையான இந்த பீஸ எடுத்து நம்ம வச்சுக்கலாம். ஒரு 1 1/2 இன்ச் எடுத்துட்டு, இந்த மாரி நம்ம தச்சு திருப்பிக்கலாம். இது வந்து நம்ம டிசைன் பண்றதுக்காக 1 1/2 இன்ச் துணிய எடுத்துட்டு, நீளம் வந்து நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கு தக்கன எடுத்துக்கலாம். நம்ம இப்ப அகலத்த மட்டும் நம்ம சொல்லிறலாம். உங்களுக்கு நீங்க தைக்கும்போதே எவ்வளோ தேவை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து நீங்க அத அளந்து நீங்க கட் பண்ணி தச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம தச்சு திருப்பிட்டு, ஒரு 2 இன்ச் அளவு வர்ற மாரி நம்ம குட்டி குட்டி பீஸா வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். 2 இன்ச் நம்மளுக்கு போதுமான அளவு. இப்போ வச்சு பார்க்கலாம். கரெக்ட்டா 2 இன்ச் இருக்கு. இதே மாரி 2 இன்ச் பீஸ வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாவே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வி நெக்லயும் நம்ம அந்த கேன்வாஸ அயர்ன் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம எப்படி தைக்கலாம் வாங்க பார்க்கலாம். இப்போ கேன்வாஸில நம்ம அயர்ன் பண்ணிட்டு, இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 1 1/2 இன்ச் வர்ற மாரி இத ஃபுல்லாவே நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஏற்கனவே வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக அது மேலேயே மறுபடியும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். 1 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு, இந்த கயர வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இந்த கயிற இந்த மாரி 2ஆ மடக்கிட்டு, பிசிறு வந்து உள்ள வர்ற மாரியும், பிசிறு இல்லாத பக்கம் இந்த சைடு வர்ற மாரி நம்ம வச்சு தச்சுக்கலாம். தச்சுட்டு, அது மேல அந்த லைனிங் பீஸ வச்சு திருப்பும்போது, நம்மளுக்கு அந்த பிசிறுலாம் உள்ள போயிரும். அந்த நல்ல பீஸ் வந்து வெளியில வந்துரும். வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தெளிவாக புரியும். இது ரொம்ப ரொம்ப சின்ன டிசைனு. ஆனா பார்க்கும்போது உங்களுக்கு சின்னதா தெரியும். ஆனா நீங்க வேர் பண்ணி போடும்போது கண்டிப்பா அந்த ராயலா இருக்கும். அந்த டிசைன் வந்து உண்மையிலேயே ராயலா இருக்கும். நம்ம கஸ்டமரோட ரிவ்யூ லாஸ்ட்ல இருக்கு. கண்டிப்பா அத பாருங்க. எப்படி இருக்கு அப்படின்றத. நம்ம எவ்வளோதான் நம்ம கொச்ச கொச்சன்னு டிசைன் பண்ணாலும், இந்த மாதிரி நீட்டா பண்ற டிசைனே லுக்கா இருக்கும். அவ்வளோதான் வந்து ஈஸியா வந்து தச்சுட்டோம். இப்ப இது மேல லைனிங்க வச்சு நம்ம தச்சு திருப்பிட்டோம் அப்டின்னா, அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்ப இந்த இடத்துல வந்து பின் போட்டுக்கோங்க. புதுசா நீங்க தைக்கிறீங்க அப்டின்னாலும் சரி, நீங்க எப்ப தைக்கிறனாலும் சரி, யார் வேணாலும் இந்த இடத்துல பின் போட்டு தச்சுட்டீங்க அப்டின்னா ஈஸியா இருக்கும். அந்த சேஃப் வந்து நம்மளுக்கு கரெக்ட்டாக கிடைக்கும். ஏன்னா பின் போடுறதுல நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆகப்போகுது. இந்த மாரி பின் போட்டுட்டே நீங்க தையுங்க. தைக்கும்போது அந்த வி வடிவத்தில ஊசிய கீழ நிப்பாட்டிட்டு, அத நான் ஊசிய கீழ குத்திட்டு நம்ம துணிய சுத்துனோம் அப்டின்னா, நம்மளுக்கு அந்த சேஃப் வந்து கரெக்ட்டா கிடைக்கும். இந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்டின்னா, ஈஸியான முறையில நீங்க டிசைன் ப்ளவுஸ் வந்து கத்துக்கலாம்.
எப்பயுமே நம்மளுக்கு ஒரு சேனல் பார்க்குறோம் அப்படின்னா, அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ மட்டும் பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா, அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ வந்து அந்த சேனல்ல வராது. நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு இந்த டிசைன் புரியுது, அவங்க சொல்றது புரியுது அப்படின்னா, என்னுடைய சேனல் கூட அவசியம் இல்ல. யார் சேனலா வேணா இருக்கலாம். அது என்னுடைய சேனலா இருக்கலாம், வேறவங்களோட சேனலா இருக்கலாம். எது உங்களுக்கு புரியுதோ அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். டிசைன் ப்ளவுஸ் பழகுறதுக்கு, ஒரு ப்ளவுஸ் பழகுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, அடுத்து தேடுறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, அந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா, எப்போ வேணாலும் நம்மளுடைய ப்ளவுஸ வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தச்சு திருப்பிட்டோம். இப்போ எப்பயும் போல அந்த சைடுலாம் அடிச்சுட்டு, நம்ம அடுத்த டிசைன் எப்படி வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து நீங்க புதுசா இப்ப தான் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா கூட இந்த டிசைன் வந்து வச்சிரலாம். பார்க்க வந்து உங்களுக்கு இது புரியாத மாரி தெரியும். நீங்க வீடியோ 1 முறைக்கு 2 முறை நீங்க பார்த்தீங்கன்னாவே போதும். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிரும். இந்த மாதிரி டிசைன்கள நீங்க தச்சு குடுத்தீங்க அப்படின்னா, காலேஜ் போற பிள்ளைகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா, இந்த டிசைன் போட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். அந்த வி வடிவம் பார்க்கும்போது என்னடா கழுத்து அதிகமா இல்லாத மாரி தெரியும். ஆனா, அது லாஸ்ட் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எவ்வளோ அழகா இருக்கும் அப்படின்றத நீங்களே பார்ப்பீங்க. இப்போ டாட் பிடிச்சு எடுத்துட்டோம். இப்போ எல்லாமே வந்து முடிச்சிட்டோம். இதில வந்து நம்ம கயிறு கோர்த்துட்டோம் அப்படின்னா, இந்த கயிறு கோர்க்கிறத மட்டும் கவனமா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா மாறி மாறி கோர்த்துட்டோம் அப்படின்னா, அந்த டிசைனே உங்களுக்கு மிஸ் ஆயிரும். இப்போ 2 பக்கம் கயிறுலயுமே ஊக்கு கோர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்ட்ட ஒரு ஊக்கு இருந்ததுனால நான் மாறி மாறி கழட்டி கழட்டி அதை சுத்த வேண்டியதாயிருச்சு. நீங்க 2 பக்கம் ஊக்கு இருந்துச்சு அப்படின்னா 2 சைடும் வச்சுக்கிட்டு, மாறி மாறி உங்களுக்கு அந்த கயிறுல கோர்க்கணும். ஒரு சைடு இந்த பக்கமும், ஒரு சைடு அந்த பக்கமும் நம்ம மாத்தி மாத்தி பின்னல வந்து கரெக்ட்டா போடணும். இந்த மாரி 2 எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பக்கம் இருக்க கயிறுக்கும் இந்த சைடும், இந்த பக்கம் இருக்க கயிற கழட்டிட்டு, இப்ப இல்லாதனால நான் கழட்டி கழட்டி மாட்ட வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு 2 ஊக்கு இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். இல்லைன்னா நீங்க கழட்டி கழட்டி மாட்டுனீங்கன்னா உங்களுக்கே வந்து குழப்பமாயிரும். இந்த மாரி மாறி மாறி இந்த கயிற எடுத்து போடுங்க. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துலயே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் வரைக்கும் அந்த ஸ்டெப்பை வந்து ஒரு கயிறு இந்த சைடும், ஒரு கயிறு இந்த சைடு மாற்றி மாற்றி நீங்கள் கோர்த்துக்கிட்டே வரலாம். இப்போ நாங்கள் ஃபுல்லாக கோர்த்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எப்படி கோர்க்கணும் அப்படின்றத. இப்போ ஒன் சைடு கூட நீங்கள் கோர்த்துக்கிட்டே வந்துட்டு கூட இன்னொரு சைடு கோர்க்கலாம். அது வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது தெரிஞ்சுச்சு அப்படின்னா அப்படியே கோர்த்துருங்க. இல்லைன்னா மாறி மாறி இங்கிட்டு ஒரு கயிறு, அங்கிட்டு ஒரு கயிறு மாறி மாறி கோர்த்துக்கிட்டே வாங்க. இப்போ வந்து ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் கோர்த்துட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு முடிச்சு போட்டுட்டு, நம்ம எப்பயும் போல் நாட் கட்டுற மாதிரி கட்டிக்கலாம். கரெக்டாக அந்த கழுத்து இந்த மாதிரி இழுத்து கரெக்டாக வச்சுட்டு, நம்ம எந்த இடத்துல நம்ம நாட் போடணுமோ அந்த இடத்துல நாட் போட்டுட்டு மிச்சம் இருக்க கயிறை வந்து நம்ம வெட்டி விட்டுக்கலாம். இப்போ கீழே நம்ம எப்பயும் போல் நம்ம நாட்டுக்கு கீழே குஞ்சம் தொங்க விடுறோம் இல்லையா, அது மாதிரி எப்பயும் போல நம்ம இது மேலே வச்சுட்டு முக்கோணமாக மடிச்சுட்டு அதை தச்சு திருப்பிட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன குஞ்சம் மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க. இந்த டிசைன் வந்து ஈஸியாக நம்ம தச்சுட்டோம். அவ்வளோதான். இதில் வேறு வேலையே கிடையாது. ஒரு லேஸ் வைக்கல, ஒரு கல் ரோல் வைக்கல, ஒரு சிம்பிளாக நம்ம தச்சுருக்கோம். ஆனால் அந்த கஸ்டமர் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணி அந்த சாரியை வந்து வேர் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இப்போ உங்களுக்கு ப்ளவுஸ்லாம் தச்சுட்டு நான் அதில் அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். இப்போ ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நம்ம தச்சுட்டோம். கையெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணி தச்சது பின்னாடி அதோட ப்ளவுஸோட ரிவ்யூ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சது அப்படின்னா புரிஞ்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். புரியலை அப்படின்னா எந்த இடத்துல புரியலையோ கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அடுத்து நம்ம வந்து அதுக்கு ஸ்லீவ் வந்து நம்ம தச்சுருக்கோம். அடுத்த வீடியோவில் ஸ்லீவ் எப்படி தைக்கணும் அப்படின்றது வரும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கஸ்டமரோட ரிவ்யூவை பார்த்துடலாம். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ரிச் அண்ட் ராயலாக அவங்களுக்கு இருக்குது. சிம்பிளாக இருந்தாலும் அவங்களுக்கு சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.